ஓகே ப்ரோ, இந்த ஃபார்ம் ஹவுஸை பற்றி நல்லா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, கிளைமேட் வேறு கொஞ்சம் நல்லா இருந்தது, எங்களுக்காக செட்டாக இருந்தது. அப்புறம் நம்ம ரைடர்ஸ்க்கும் நல்லா தேங்க்ஸ், நம்ம முபாரக் பைக்கு தேங்க்ஸ். அப்புறம் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, எல்லா சர்வீஸஸும் சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, வேறு யாராவது பேசணும்னா? நாங்கள் வந்துட்டு 14 ஃப்ரெண்ட்ஸ் வர, ஆனால் இங்கே வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போகிறது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வர. எக்ஸ்பெஷலி அந்த ரெயின் ஷவர் அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ப்ரைவேட் பூல் ஆல்சோ தங்கறதுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், இது ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சோம். இங்கே வந்து பார்த்தா ஃபேமிலியே வந்து தங்குற மாதிரி சூப்பராக இருந்தது. ஒரே இதில் சொல்ல போனால் ஓவரால் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போட்ட பிளானே கேன்சல் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத தான் வந்தோம், சரிங்களா. ஏதோ ஒரு நார்மல் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு நினச்சோம், மற்ற ரெசார்ட் மாதிரி கமர்ஷியலாக இருக்கும்னு நினச்சோம். லைக் வந்து எல்லோரும் வரவங்கள வாங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, போங்கப்பா, தூங்குப்பா, இது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா வேறு ஒர்க் போனால். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நீங்களாம் பழனிங்க, எஸ்பெஷலி நீங்கள் 3 பேரும், சரிங்களா. ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், இதே மாதிரி அன்பாருங்க, எல்லாரோடையும் நல்லா வருவீங்க, சரியா. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். ஹலோ கைஸ், என் பேர் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு முபாரக் ப்ரோ, அப்புறம் ஐயோ கேப்டன் சிண்டு, அப்புறம் ஷமீம் பாயா, இவங்களாம் இருந்தோம். ஆக்சுவலாக எங்கள் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, ஆஃபீஸ் டென்ஷனு, டிராஃபிக்கு, ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஏதோ ட்ராவல் பண்ணிட்டு வரோம், ஆனால் இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஃபோட்டோ கூட எங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்லை. இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணவே இல்லை. இந்த லொக்கேஷன் நீ நேரில் தான் வந்து பார்க்கணும், நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒன்ஸ் என்ட்ரான பிறகு நாங்கள் ரொம்ப என்ன சொல்லுது, ஈவினிங் டைமில் தான் வந்தோம், அந்தளவுக்கு தெரியல. பட் மார்னிங் எழுந்துச்சு பார்த்தோன்னே இந்த ஏரு, இந்த சுற்று மரங்க, இந்த செடி கொடி, இந்த பேர்ட்ஸு, இன்னும் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எங்களுக்கு வெளியே போக மனசு வரல, இங்கேயே இருக்கணும், இங்கேயே ஸ்டே பண்ணணும், ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிரிக்கெட் விளாடணும், மற்ற கேம்ஸ்லாம் விளாடணும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது அட்டகாசமாக இருந்தது. செகண்ட் திங், ரெயின் டான்ஸ் வேற இருந்துச்சு, அது சூப்பராக இருந்தது. செகண்டு, ஓவராலாக இந்த டீம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க. குட் ஜாப், சீரியஸால ஒரு தடவை கை தட்டுங்கப்பா. ஏன்னா ஒரு சர்வீஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. வரவங்களை சாப்பிட்டீங்களா, வேணுமா, போதுமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறீங்களே, இது எங்கேயுமே எனக்கு நடக்காது. அப்படியாப்பட்ட எந்த ஒரு பெரிய பிராண்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் ஏதோ வச்சுட்டு போவாங்க, சரிங்களா. நான் ஒன்று அப்சர்வ் பண்ணேன், நாங்களே இது பஃபெட் தான், பட் ஆனால் நாங்கள் கேட்கும் போது நீங்களே எங்கள் தட்டை வாங்கிட்டு போய், அதை நாங்கள் சாப்பிட்ட தட்டை வாங்கிட்டு போய் எங்கள் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தீங்க, அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆனால் நானும் ஒரு பிரதர் மாதிரி தான் பழகணும், நல்லா இருந்தது. மோஸ்ட்டாக இந்த ஓனர் யாருன்னு தெரியலப்பா எனக்கு, பட் அவருக்கு பிகஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப், இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப், இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ரன் பண்றது, இட்ஸ் ரியலி அமேசிங் ஜாப். இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. டெஃபினட்டா ஃபேமிலியோட சில டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு எல்லாரும். So எல்லாரும் one more time biggest thanks to these guys. Thank you bro. என்னங்க இல்ல ஐயோ, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இல்ல ஆக்சுவலா நான் ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப எப்படி சொல்றது தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க பேசுறது, அவங்களோட பொலைட்னஸ், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ அது சொல்லணும்னு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர், குட் ஜாப் கைஸ், தேங்க்யூ. ஓகே, ஒரு ஆர்கனைசருக்கு சந்தோஷமே டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறதான், சரியா. ஆக்சுவலா இதுல நிறைய ரிஸ்க் எடுத்தது வந்து ஒரே ஒரு ஆள் தான், இல்ல கேப்டன். அவர் வந்து நிறைய டென்ஷன் பண்ண, பட்ஜெட், அப்புறம் குரூப்பை சேர்த்துறது, இது எங்கள் பர்சனல் பிளானை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக, ஓகேவா. சிம்பிளாக சொல்ல போனால் குருநாதரை போட்டு செஞ்சுட்டேன், சரியா. செய்யணும்னு பிளான் பண்ணது, அதை ஆர்கனைஸ் பண்ணேன், சிறப்பாக செஞ்சுட்டேன். ஆனால் நான் ஃபோட்டோஸ் பார்த்தப்பவே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. இது எப்படி சொல்லுது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியாக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், சரியா. பட் நீங்கள் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னா கேப்டனுக்கு தான் சொல்லணும். இது அவரோட ஐடியா,
எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் 3 இயர்ஸா. ஆக்சுவலா இந்த பெட்ல அந்த பாம்பெல்லாம் நிறைய பேர் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஆமா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே மை தேங்க்ஸ். ஓகே, பிரகாஷ் ப்ரோக்கு என்னோட ரொம்ப டீப்பஸ்ட் தேங்க்ஸ். ஓகே, ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி மேன். எப்படி சொல்லுது, ஒரு பிரதரும் கூட இந்த மாதிரி பேசிக்க மாட்டோம், அந்த மாதிரி அவரு. ரால் ப்ரோ நீங்க அன்பு எக்ஸ்ட்ராடினரி மேன். ஓகே, கீப் இட் அப், இதே மாதிரி இருங்க. ஸோ உங்கள் பேர் சொல்ல தெரியல, ஐ எம் சாரி. எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. வேற மாதிரி மெமரி எங்களுக்கு. டெஃபினட்டாக பர்சனலாக எல்லாரும் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் டெஃபினட்டாக. சரிங்களா? எல்லா வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், டெஃபினட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். மேபி நாங்களே இயர்லி ஒன்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இங்கே வரலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 டே ட்ரிப்பாவது நாங்கள் வரணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ. ஓகே, என் குருநாதர் பேசுவார் ஃபைனலி. இந்தா முடிச்சு விடு, முடிச்சு விடு. ஆக்சுவலி முபாரக்கு தான் இதை சஜஸ்ட் பண்ணாப்புல. ஏன்னா அவர் இங்கே பொள்ளாச்சி இங்கே ஸ்டே போடுவோன்னு இது பண்ணும்போது பிஎன் ஃபார்ம் ஹவுஸ் ஆனால் பார்த்ததில்லை அவரும். சரி, உங்கள் ஓனர் பிரகாஷ் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு என்கிட்ட ஷேர் பண்ணாப்புல. நான் டீமுக்கு ஷேர் பண்ணல எதையுமே, ஏன்னா ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு போனோம். எல்லாம் மெட்ராஸில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கும். இதை மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டப்பு, ஒரு இது. என்ன வெயிலுக்கு கொஞ்சம் பயந்தோம், ஆனால் கடவுளும் எங்களுக்கு துணை புரிஞ்சிட்டாரு. நல்ல சில் கிளைமேட், ரெயின், நல்ல ரெயின். அதாவது ரொம்ப மோசமாகவும் இல்லாமல் அந்த சில் கிளைமேட்டை கொடுத்து நல்லபடியாக எங்களை 2 நாள் எல்லாத்தையும் மறந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரைடு தான் முக்கால்வாசி. பிளேஸும் எங்களுக்கு அது மாதிரி இந்த வாட்டி அமைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக தேங்க்யூ. அருண் பேச